ஹாய் கைஸ், வவ்வால் மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். மீனுக்கு தேவையான அளவு சால்ட்டு. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இந்த மசாலாவை கலந்து வச்சுக்கலாம். சிம்பிளான மசாலா தான் இது நம்ம ரெடி பண்ணுறது. சின்ன வெங்காயம் நம்ம இதெல்லாம் அரைச்சி கூட மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி நான் போடுறேன். இப்போ சிம்பிளான ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபைனலாக கலரி கொடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேலே கலந்து வச்சுருக்க மசாலா எல்லாமே ஃபுல்லாக டிப்பாக வர மாதிரி தடவி வைங்க. நல்லா தடவிக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எல்லா மீனும் மசாலா தடவி வச்சுருக்கேன். தடவி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour மசாலா நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தவாவில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் தீயாது. நல்லா டேஸ்ட்டாக நல்லா உள்ளெல்லாம் அந்த மீனோட ஸ்கின் எல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கறிவேப்பிலை லீவ்ஸ் வைங்க, கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போடுறேன். அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்தாச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.